மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். கண்டிப்பாக இன்றைய ராசி பலனில் உங்களுக்கு பொறுப்புகள், உழைப்பு, நிலைத்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வேலை விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடங்கள் அனைத்திலும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வீடுகளிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை நம்பி உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்திருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் விளங்கும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பை போடுவது மிகவும் நல்லது. ஏன்னா உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் உங்களிடம் வந்திருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மற்ற நேரங்களை போல இருக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு எப்படி கடின உழைப்பை போட்டால் நமக்கு பணம், அதாவது சம்பளத்தை அதிகமாக வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் கடின உழைப்பை போடணும். இந்த ஒரு வேலையிலிருந்து மற்ற வேலைக்கு செல்லணும். எங்கே உங்களுக்கு ஊதியம் அதிகமாக கிடைக்கும் அது அனைத்தையும் தெரிந்து நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அது சம்பந்தமாக நீங்கள் நடந்து கொள்வது பெரிய அளவில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மெதுவாக சென்றாலும் உறுதியான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்கள மாதிரி வேகமாக இருக்க மாட்டீங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அனைத்திலும் மெதுவாக தான் வேலை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் மெதுவாக வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் மற்றவங்களை விட வேகமாகவும் அந்த ஒரு வேலையை உங்களால் செய்து முடிக்க முடியும். நுண்ணியமாகவும் அந்த ஒரு வேலையை உங்களால் கையாளவும் முடியும். அப்படிப்பட்ட பக்குவம் வாய்ந்த ஒரு ராசிக்காரர்களாக இந்த மகரம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே விளங்குவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் பொறுப்புணர்வு அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். எங்கே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது நீங்கள் சும்மா அமர்ந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து என்ன பொறுப்புகள் இருக்குது, உங்களுடைய குடும்பத்தில் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து யாரை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற பொறுப்புகள் அதை நினைத்து கொண்டு அதிக அளவில் உங்களுடைய மனசும் சரி நீங்களும் அதிக அளவில் கவலைப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். குடும்பம், வேலை அப்படிங்கிற ரெண்டையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிடணும். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. குடும்பத்திலையும் போதுமான அளவுக்கு நீங்கள் நேரத்தையும் செலவிடணும். அதே மாதிரி வேலையையும் அந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக பார்க்கணும். கடினமாக பார்த்து அதிக அளவு ஊதியத்தையும் உங்களுடைய வீட்டுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பொறுப்புகள், அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்திருக்கின்ற ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மகரம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். அவசரம் காட்டாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். எனவே எந்த ஒரு நேரத்திலும் எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் அவசரப்படாமல் இருங்க. அவசரப்படாமல் இருந்து அந்த முடிவுகளை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவிற்கு மற்றவங்க கூறுறாங்க அப்படின்னு அவசரப்பட்டு எந்த விதமான செயல்களையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அப்படி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேலை, தொழில் இந்த இரண்டையும் பொறுத்த அளவுக்கு வேலை விஷயங்களில், வேலை இடத்துல கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். வேலையிலையும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்திலையும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய உடல் அதிக அளவு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். உங்களுடைய உழைப்பை மேலதிகாரிகள் இந்த ஒரு நேரத்தில் கவனிப்பாங்க. கவனித்து உங்களுடைய உழைப்பை அவங்க பாராட்டுவாங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் இந்த ஒரு நேரத்தில் அதிகப்படுத்துவாங்க. பதவி உயர்வு அல்லது நிரந்தர வாய்ப்பு குறித்து பேச்சு வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பதவி உயர்வை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். இதனால் உங்களுக்கு ஊதியம் அதிகமாக கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். முடிந்த அளவிற்கு தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக அந்த தொழிலின் மூலம் அது எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஆலோசனை, இன்று பொறுப்புகளை சுமையாக நீங்கள் நினைக்காம அதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்களில் அதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வானது கட்டாயமாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் இப்பொழுது திருமணம் முடிகிறதுக்கு முன்பாகவே அந்த பொறுப்புகள் வந்து விட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதை நீங்கள் பாரமாக நினைக்காம அதை ஒரு வாய்ப்பாக நினைச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும்?
வருமானம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். வீடு, கல்வி, குடும்ப தேவைகளுக்காக செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். பழைய சேமிப்பு உங்களுக்கு அதிகமாகவே உதவும். நீங்கள் நீண்ட நாட்களாக வங்கி கணக்கில் ஏதாவது பழைய சேமிப்புகளை சேமித்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பழைய சேமிப்பின் மூலம் அதிக அளவு உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ஆலோசனை, நீண்ட கால முதலீடுகள் குறித்து யோசிக்க ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். ஏதாவது முதலீடு பண்ண போறீங்கன்னா அந்த முதலீடை நீங்கள் டெம்பரரியாக பண்ணாமல் லைஃப் லாங் உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அதிக அளவில் உங்களுக்கு பிற்காலத்தில் பயனுள்ளதாக அந்த ஒரு முதலீடானது கட்டாயமாக விளங்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு ஆனது கிடைக்கும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்தும் உங்களிடம்தான் இருக்கு. இதனால உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க தான் பார்த்துக்கிடணும். இதனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், அனைவரும் உங்கள் மீது ஒரு மதிப்பு, மரியாதையும் அதிகமாக உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் பெற்றோர் ஆதரவு இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பெற்றோரின் ஆதரவும் ஆசீர்வாதமும் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். இதனால் உங்களுடைய பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருப்பதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக நீங்கள் எந்த விதமான செயல்களையும் அணுகுவது மிகவும் நல்லது. கோவப்படாம உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் முடிந்த அளவுக்கு பொறுமையா இருந்து அந்த ஒரு செயலை நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சிடுசிடுன்னு இருக்காம சிரித்த முகத்துடன் இருங்கள். கண்டிப்பா இதனால் நீங்கள் இருவரும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல காதல் உறவுல நிலைத்த ஒரு தன்மையானது ஏற்படும். நீண்ட நாட்களா உங்களுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நேரத்தில் விலகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒரு நிலைத்த ஒரு காதல் வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் வாழ முடியும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்று இருவரும் தயக்கம் காட்டுவீர்கள். இதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. முடிந்த அளவிற்கு உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகவும் நல்லது. திருமண பேச்சுகள் மெதுவாக இந்த ஒரு நேரத்தில் முன்னேறக்கூடும். நீண்ட நாட்களாக நீங்கள் காதல் உறவிலே இருந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காதல் உறவு திருமண உறவாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு உடல் சோர்வு, மூட்டு வலி இல்லைன்னா முதுகு வலி இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு உடல் சோர்வு, மூட்டு வலி இல்லைன்னா முதுகு வலி இந்த